வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு, மெயினாக கோல்டு பார்க்கலாம். ப்ளஸ் சில்வர், டாலர் இண்டெக்ஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டேன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டுடைய நியூஸ் அப்படிங்கிறது கோர் பிபிஐ இருக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ்க்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. பட் டாலர் இண்டெக்ஸ் ஒன் மோர் ட்ராப் இருக்கிறனால மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் முடிச்சோடனே ட்ராப் தான் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே தான் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மார்க்கெட்ல நடக்கிறது இல்லை. டைரக்டா மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல சின்னதா ஒரு கரெக்ஷன் வந்திருக்கணும். அந்த சின்ன கரெக்ஷன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு நல்ல ட்ராப்ல இருக்கு. 96 வரைக்கும் இந்த ட்ராப்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதே நம்ம ஒரு ஷார்ட் ஃப்ரேம் ஒரு போய் பார்க்குறோம், ஒரு டே 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி போகும்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸோடைய ஸ்விங் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலும் டக்குன்னு மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ பெரும்பாலும் பையை விட இந்த மார்க்கெட்டில் இப்போ நம்ம செல் சைட்லேயே இருக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக டாலர் இண்டெக்ஸ் பார்க்கணும், டாலர் இண்டெக்ஸ் பார்த்தா தான் கோல்டுக்கு இருக்கிற கோரிலேட் தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சதே நம்ம வீடியோலேருந்து தான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணல, பட் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் நடந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் கீழே வரதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்தால் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி ஒரு பவுன்ஸ் ஆனோடனே மார்க்கெட் திருப்பி கீழே இறங்க ரெடி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வரத்துக்கு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் வீக்ல இந்த பர்டிகுலர் 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள மார்க்கெட் மாட்டிக்கிச்சு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டை தொட்டனால இப்போ மார்க்கெட் மேலே ரேலி ஆயிட்டு இருக்கு. அவ்வளோதான். ப்ரைஸ் இந்த இடத்துல இப்போ நமக்கு தொட்டனால இந்த இடத்துல ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இந்த இடத்துல திருப்பி மார்க்கெட் ஃபால் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை இதை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் 37 பக்கமாக மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். 36.5லேருந்து 37 போனதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டுடைய ஃபால் அப்படிங்கிறது இருக்க சான்சஸ் இருக்கும். சில்வர் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா இந்த ஹையை உடைக்காம ஷேடோ வரலாம், ஹோல்ட் ஆகாமல் வீக்கில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனால் இந்த சப்போர்ட் லெவலை உடைச்சி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் ஜம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது அப்கமிங் வீக்கில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நீங்கள் பிட்காயினும் எடுத்துக்கலாம், சில்வரும் எடுத்துக்கலாம். கோல்டு கூட கம்பேர் பண்ணும்போது கோல்டு ரேலியில் இருக்கு, சில்வர் ஸ்லைட்டாக தான் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் பிட்காயினும் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. ஒரு பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்காயின் பாருங்க இந்த சேனலுடைய டாப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் இருக்கு. நம்ம 4 ஹவரில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் மேலே 84 பக்கமாக வரும்பொழுது ஒரு செல் சான்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ப்ரைஸ் இன்னும் அந்த கன்சால்டேஷனுக்குள்ளே தான் இருக்கு. மேலே போனால் அதிகபட்சம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். ஸோ பையை விட செல் ஃபோக்கஸ் பண்ணணும். காரணம் இந்த டவுன் சேனல் நம்ம டேல பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் போகும் பொழுது மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் இந்த ட்ராப் முடிச்சுட்டு கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்படி இறங்கிட்டு இங்கே ஏறுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அது வரைக்கும் தான். அது வரைக்கும் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணுதோ மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவலை தொடலை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. சப்போர்ட்டுக்கு நியரஸ்டாக வந்துருச்சு, அதனால பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பைக்குள்ள போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பாருங்க லைஃப் டைம் ஹையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் லைவ் மீட்ல நான் சொல்லியிருந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ரீகால் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம நேற்று புதன்கிழமை 118வது லைவ், அந்த லைவ் நடக்கும் பொழுது இதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட அதில் ஒரு சில டைமிங்ஸ் இருக்கு. ஒரு 14வது நிமிஷம், 17வது நிமிஷம், 21, 24
நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறது 24 சம்திங் லெவல். இங்க வரும்பொழுது சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இப்படி கொடுக்க வேண்டிய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை கொடுக்காம மேலே ஏற்றிடுறான். அதே மாதிரி இங்க நடக்க சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல 3000 பக்கமா மார்க்கெட் வந்தால் பை தான் ட்ரை பண்ணணும். செல் இங்க வந்து நின்று நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மட்டும்தான் செல் ட்ரை பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பல முறை ஃபெயிலியர் ஆகிறதுனால இங்கேயும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேணும்னா நான் கீழே இந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் பல முறை என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம எதிர்பார்த்து மார்க்கெட் அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்கல. நம்ம எதிர்பார்த்திருந்த சில இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இம்பல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் இப்படி வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. மார்க்கெட் அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே கூட நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம், வரல. இங்கேயும் நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஷார்ட் டேர்ம் இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் ரேலி ஆகணும்னு எதிர்பார்த்தோம், நடக்கல. ரிப்பீட்டடா இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் கோல்ட் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துலையும் அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு நம்ம பை ரேலியில தான் போகணும் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் கூட மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் லெவலில் இருக்கிறோம், நம்ம பை தான் நடக்க போகுது, இறங்கினாலும் பை மட்டுமே ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறது அவங்களுக்கு அந்த என்ட்ரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, அமையலை அப்படின்னா நாட் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான். ஸோ யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பட் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில். நாங்கள் நேற்று மார்க்கெட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எங்களுடைய டெலகிராம் குரூப், ஓகே, ஃப்ரீ கைடன்ஸ் குரூப்பில் நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 3:45 இந்த டைமில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேட்கலாம். இதோடைய ரேலி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கோல்டில் இப்போ பை எடுத்துக்குங்க, கீழே ஒரு கொஞ்சம் இறங்கும் பொழுது பை எடுத்துக்கோங்க. 115 பக்கமாக உங்களுக்கு மார்க்கெட் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் கீழே கொஞ்சம் வரும்போது ஒரு 115லேருந்து 111 எடுத்துக்கோங்க. கீழே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரீச் பண்ணும்போது ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சுட்டு ட்ரையல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கு. ட்ரெண்டில் ரிவர்சல் ஸ்ட்ராங்காக வரல. ஸோ ரிவர்சல் ஏதாவது வந்தால் நாங்கள் அடுத்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ இதை வந்து நாங்கள் மார்க்கெட்டில் நேற்று மார்க்கெட்டோடைய அப் ட்ரெண்ட் நகரும் பொழுது இந்த ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறனால நம்ம இந்த இடத்துல 11113லேருந்து 115க்குள்ளே மார்க்கெட்டில் பை எடுத்துட்டு இதை ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதை நம்ம காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மாறலை அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது மார்க்கெட்டோடைய மூக்கு நம்ம நடக்கணும். நம்ம எதிர்பார்த்திருந்தது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகும் பொழுது ஒரு 3000 லெவல் வரும் பொழுது பை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம், அது வரல. ஸோ அதுக்காக அந்த லெவல்லே நம்ம நிற்கலை. ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்க்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ நம்ம இந்த இடத்துல நேற்று பைக்குள்ள ட்ரை பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒன் சைட்லேயே மார்க்கெட்டில் நிற்கக்கூடாது. மார்க்கெட் சரியாக வரலைன்னா நம்ம அடுத்தது போகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். அதனால தான் நான் வந்து சார்ட் உங்களுக்கு மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது டெலகிராமில் இந்த சார்ட் அப்டேட் பண்ணியிருப்போம் அன்னைக்கு லைவ் மீட் முடிஞ்சோடனே. ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும் கிடைச்சி கீழே வரணும். இந்த சேனல் அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பிரேக் பண்ணா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் நமக்கு மார்க்கெட்டில் இருந்தது. 29 மினிட்ஸில் அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதனால கண்டிப்பாக மேலே பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் பை கிடைக்கும். ஸோ பை எடுங்க. 120 லெவல்ஸில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல, நம்ம பைக்குள்ளே போயிடணும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஒரு கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது அந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரெண்டை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன லெவல்ஸ் எதிர்பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த சேனலை வச்சு நாங்கள் எடுக்கிற லெவல்ஸை உங்களுக்கு சொல்கிறோம். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் அந்த மார்க்கெட்டில் இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நமக்கு மார்க்கெட்டில் நல்ல சப்போர்ட்டிவ் லைனாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் லைனாக வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நான் அடுத்தடுத்த லெவல்ஸ் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த லைனை நான் நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரைஸ் இந்த இடத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு எடுத்திருக்கு. இன்னும் கூட இந்த லைனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பாயிண்ட்டாக வைக்கலாம். பட் போதும், இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் இப்போ நமக்கு நல்ல சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ரேலி போயிருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நான் மென்ஷன் பண்ணுற இடத்த நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்க மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் இன்டர்மீடியேட்டா ஒரு சப்போர்ட் லெவலையும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லெவல் என்ன, இதை இப்படியும் வைக்கலாம். ரைட், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அடுத்தடுத்த ஃபேஸஸ்க்கு மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹையை பிரீச் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதே சேனலை வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த மார்க்கெட்டில் இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா இந்த இடம் எடுக்கலாம். திருப்பி இங்கேயே ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரலாம், அல்லது இங்கேயே கூட டச் பண்ணலாம். இந்த ஏரியாவில் டச் பண்ணிட்டு திருப்பி பிரேக் ஆனால் இங்கேயோ அல்லது இந்த டாப்க்கோ மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3250 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போகும் பொழுது, இன்னும் ஒரு 20-30 பாயிண்ட் 60 பக்கமாக போகும் பொழுது மார்க்கெட் செல் அடிக்கலாம். செல் அடிக்கலாம்னா கண்ணை மூடிட்டு செல் அடிங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து ஏதாவது க்ளூ கொடுக்குதா நம்ம செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போக மாட்டோம், மண்டே மார்க்கெட்டில் தான் நம்ம என்ட்ரியாக ட்ரை பண்ணுவோம். இல்லை இந்த ஜோனுக்குள்ளே ஏறினாலும் இங்கே எனி செல் சான்ஸ் நம்ம கிடைச்சா செல் அடிக்கலாம். இது திருப்பி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட்டுக்கோ வரும். இதுதான் நெக்ஸ்ட் அடுத்த மார்க்கெட்டுடைய லெவல்ஸ். இதை நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பை கிடைச்சாலும் நம்ம பை ட்ரை பண்ணலாம், இங்கே பை கிடைச்சாலும் பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாமா, கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரேலி போயிட்டு தான் இருக்கு, நம்ம ட்ரையலில் தான் இருப்போம். இந்த இடத்துல போய் நியூ என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ண மாட்டோம். இப்போ ஏன் இதை நாங்கள் காட்டுறோம், இப்போ நிறைய பேர் வந்து இந்த டாப் அண்ட் டாப்பில் திருப்பி போய் பை ட்ரை பண்ணுவீங்க. பை உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய டெக்னிக்கல்ஸில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஆர்டர் போடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் போயிட்டோம், நீங்கள் போல அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஒரு என்ட்ரி எடுத்தால் அதில் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது 115லேருந்து 111க்குள்ளே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது கீழே இருக்கிற பாட்டத்தை எஸ்எல்லாக வைத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரூல் மஸ்ட். இப்போ ட்ரையல் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த ஜோன் அண்ட் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். இங்கே போனோடனே மார்க்கெட் ஸ்லோவாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அடுத்த நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது தான் நாங்கள் எடுப்போம். ஸோ இது லைஃப் டைம் ஹை, ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது லெவல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி பொசிஷனில் தான் எடுக்கணும். இதை தான் நாங்கள் எடுப்போம். இதை நீங்களும் ட்ரையல் பண்ணுறதுனா பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அட்வைஸ், இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிறது உங்களுடைய டெக்னிக்கல்ஸில் ஒரு 10% தான் யூஸ் பண்ணிக்கணும். 90% உங்களுடைய டிசிஷனும் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிளைண்டாக எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. தயவு செய்து உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் மாறும் பொழுது இம்மிடியேட்டாக நாங்கள் மாற ட்ரை பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஸ்விங் மாற நம்மளும் மாறிக்கணும். அப்படியே ஒன் சைடில் தான் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட் தொடர்ச்சியாக கரெக்ஷன் ஃபெயில்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனால அந்த பேக் டு ட்ரெண்ட் நம்ம போகணும்னா போயிடணும். ஸோ அடுத்த வீக்லி ஃபோர்காஸ்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.